சினிமா கலை உலகத்தின் நான் பிறந்த இடமான தெய்வீக ஸ்தாபனமான ஏவிஎம்மின் தலைவி என் அருமை அன்னை ராஜேஸ்வரி மெய்யப்பன் அவர்களே, ஆசானை போல் என்னோடு விளங்கிய பிரசாத் அவர்களுடைய குடும்பத்தின் வாரிசு அம்மையார் அவர்களே, மாபெரும் மனிதர், மாபெரும் இயக்குனர், மாபெரும் கலைஞர்களை தமிழகத்திலே அறிமுகப்படுத்திய அருமை அண்ணா சுப்பிரமணியம் அவர்களின் திருக்குமாரி என் அருமை கண்மணி டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களே, இந்தியாவிலேயே சிறந்த நடிகர்கள் என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய வரிசையிலே இருக்கின்ற கமலஹாசன் ஐயா அவர்களே, மேடையிலே என்னால் சுலபமாக பேர் சொல்ல தெரியாமல் அமர்ந்திருக்கின்ற மாபெரும் பெரியோர்களே, மேதைகளே, என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருடைய பொற்பாத கமலங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உரித்தாகட்டும். என் அருமை கண்மணி கமலஹாசன் இங்கே சொல்லினார், அவர் காதிலே நான் கூறியதை. காதிலே கூறிய ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது என்பதுதான் பொருள். ஆனால் இந்த பயனை நம்பி இனிமேல் எந்த ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. சினிமாவிலே இருக்கின்ற நமக்கு தெரிந்த விஷயங்களை விட சினிமாவிலே சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் வெளியிலே இருக்கின்ற மாபெரும் பெரியோர்களுக்குத்தான் இதை பற்றி அதிகமாக தெரிந்திருக்கிறது என்று நான் அவரிடம் சொன்னேன். உதாரணமாக, எங்கோ புதைந்திருக்கின்ற மாபெரும் மேதைகள் எல்லாம் எடுத்து வந்து மேடையிலே உங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்திருக்கிறானே இந்த அருமை பையன் மோகன் அவர்கள். யார் செய்வார்கள்? கலை உலகத்தில் இருக்கிறவர்கள் செய்வார்களா? இவன் கலை உலகத்துக்கு நேற்றுத்தான் வந்தான். அவருக்கு இவ்வளவு விஷயம் தெரிந்திருக்கிறது, யாரை எப்படி இப்படி கொண்டு வர வேண்டும் என்பது. அதற்காகத்தான் சொன்னேன் கமலஹாசனிடம், நாமும் கொஞ்சம் படித்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று. அவரை சொல்லவில்லை, என்னைத்தான் சொன்னேன். அவன் படித்தவன் என்று எனக்கு தெரியும், நான் படிக்காதன் என்பதும் அவனுக்கு தெரியும். ஐயா அவர்கள் பேசினார், பல விஷயத்தை ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். ராஜா சாண்டோ அவர்களை பற்றி, கலை உலகத்தை பற்றி, ஏவிஎம் அவர்களை பற்றி, எவ்வளவு மாபெரும் கலைஞர்களை எல்லாம் கொண்டு வந்தார் என்பதை பற்றி எல்லோரும் சொன்னார்கள். எனக்கு இவர்கள் சொல்ல சொல்ல இதெல்லாம் எனக்கு மெசேஜ் ஆகி ஒரு செய்தியாகத்தான் தெரிகிறது. அதைவிட அதற்கு பின்னால் பேசி ஐயா அவர்கள் இந்திய வரலாற்றின் சினிமாவின் வரலாற்றையும் குறிப்பாக தமிழகத்தின் வரலாற்றை, கலை உலகத்தின் வரலாற்றை, குறிப்பாக சினிமா உலகத்தின் வரலாற்றை மிக அழகாக சொன்னார்கள். நீங்கள் ஓய்வு நேரத்தில் எங்களோடு சற்று அமருங்கள், உங்களிடம் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொண்டு வெளியே போய் பேசலாம் அல்லவா, எங்களுக்கே தெரிந்த விஷயம் என்று. அதற்காக இப்படி ஒரு மாபெரும் விழாவிலே ஐயா போஸ்ட் மாஸ்டர் அவர்களை எல்லாம் அழைத்து இங்கே ஒரு ஸ்டாம்பை போட வச்சு இதெல்லாம் பெருசு பண்ணி, நீங்கள்லாம் இவ்வளவு நேரம் ஏன் உட்கார்ந்துருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த போஸ்ட் போட்டு வந்து இதை ஸ்டாம்ப் போட்டவங்களோட பெரிய மனுஷர்கள், நீங்களாம் அவங்களுக்கு வேண்டியவங்க, அவங்க மேலே மரியாதை வச்சுருக்கவங்க, அதனால தான் உட்காந்துருக்கீங்க. இல்லாட்டி போனால் எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் என்ன பேச சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னமோ தெய்வாதீனமாக நீங்கள் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இருந்ததுக்காக. இப்படி ஒரு அருமையான விழாவை ஏற்படுத்தி எல்லோரையும் வரவழைத்து மக்களுக்கு முன்னால் ஒரு மாபெரும் மேதைகளை கௌரவப்படுத்துகின்ற விழா வழியிலே நம்முடைய அருமை தம்பி மோகன் அவர்கள் இந்த விழாவை நடத்தினானே, அதற்காக கலை உலகத்தின் இன்றைய மூத்தவன் என்ற முறையிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை அவனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற விழாக்கள் அடிக்கடி நடக்க வேண்டும். இதுபோன்ற மேதைகள் எல்லாம் வந்து மேடையிலே பல கலைஞர்களை பற்றியும் பல பெரியோர்களை பற்றியும் சொல்ல வேண்டும். அதை சொல்லுகின்ற நேரத்திலே நாமும் இருக்க வேண்டும். அதை தேன்மழை பொழிகிறதோ அமுதமழை பொழிகிறதோ என்று நம்முடைய காது நிறைய கேட்க வேண்டும் என்று என்னுடைய ஆசையை கூறி இந்த விழாவுக்கு வந்திருந்து பெருமைப்படுத்தி உங்களையும் மேடையில் இருக்கின்ற பெரியோர்களையும் என்னை இந்த விழாவிற்கு அழைத்த என் அருமை கண்மணி மோகன் அவர்களையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஜெய்.